என் ஹைனா பப்பிள்ஸ் இவங்கெல்லாம் எப்படி தான் இருக்கீங்க? ஐ திங்க் எல்லாரும் ஃபைனுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கும் எந்த ஒரு ஒன் ஷாட்டும் கிடையாது. இன்றைக்கி நம்ம ரோமியோ ஜூலியட்டோட ஒரு ரொமான்டிக் சீன் அந்த மாதிரி பார்க்கலாம். ஓகேவா? எனக்கு தெரிஞ்ச இந்த சீன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே. அதான் சரி ஓகே, அது கொஞ்சம் நல்லா போச்சு. அதனால் நம்ம சீனாக பார்க்கலாம். அண்ட் ஒன் ஷாட்லாம் எப்போ வரும்னு கேட்காதீங்க. கண்டிப்பாக நான் சீக்கிரம் போட பார்க்குறேன். ஓகேவா? அப்புறம் ரோமியோ ஜூலியட் பற்றி நிறையா பேருக்கு தெரியாது. தென் ரோமியோ ஜூலியட் பார்க்குறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது எப்படிப்பட்ட எஃப்எஃப்னு சொல்லி மறக்காமல் ஹெட்செட் கொண்டுட்டு வந்துடுங்க. ஆர்ஜே ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அது எப்படி கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். சரி ஓகேடா. அப்புறம் என்னோடய வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக சீன்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனே மிசோ தான் செம்ம கடுப்பாக ஆஃபீஸில் உட்காந்துட்ருக்கா. அப்படியே கடுப்பா அவள் ஆப்போசிட்டில் இருக்க கேபினை பார்த்து முறைச்சிட்டே உட்காந்துட்ருக்கா. அங்கே ஜிமின் தான் அப்படியே ரோஸ் கூட சிரித்து பேசி ஏதோ டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவளும் சும்மா இல்லாமல் மேலே போட்டு நல்லா தடவிட்டுருக்கா. ஷிஃப்டி தடவுற பாரு. ஐயோ, இந்த மினிக்கு எங்கதுக்கு அங்கே போனா? அவள் தான் போகிறான்னா இவனும் பேனி இழைச்சிட்டு பேசிகிட்டு இருப்பான். எனக்கு தான் பிடிக்கலன்னு 1000 தடவை சொல்லியிருக்கல. இவனை அவளும் அவள் ட்ரெஸ்ஸும் எப்படி இறக்கி காட்டுறா பாரு. மிசோ, ஒன்றை விடலாம் அவளுக்கு இல்லடி. எவ்வளோ அழகு அது உனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் எப்படி போய் மயக்கிறா பாரு. இவனுக்கு அறிவு கிடையாது. அப்படியே ஆன்னு பேசிட்டு இருக்கு. ஐயோ புகைது எனக்கு இங்கேருந்து. இவனை கால் பண்ண எடுக்க மாட்டான். மெசேஜ் போடலாமா? ஐயோ எப்படி உரசுறா பாரு. இவனுக்கும் அறிவில்லை, அவளுக்கும் அறிவில்லை. அப்போ மிசோ ஜிமினுக்கு மெசேஜ் போடுறா. ஜிமின் அதை கண்டுக்காம அவர் பாட்டில் ரோஸ் கூட பேசிட்டு இருக்காரு. கண்டுக்கிறானான்னு பாரு. உனக்கு இருக்குடா மாட்டு வேலை, விடக்கூடாது. அகைன் மெசேஜ் போட்டுட்டே இருப்பேன். நீ பார்க்குற வரைக்கும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கா. ஸோ ஜிமினிக்கு ஒரு கட்டத்தில் இரிட்டேட் ஆகி அப்படின்னு மெசேஜை பார்க்குறாரு. ஃபுல்லாக மிசோ தான். மெசேஜை பார்த்து அப்படியே மிசோவை பார்க்குறாரு. எதுக்கு இந்த பைத்தியம் இங்கே இருந்துட்டு இங்கே மெசேஜ் போடுறா? என்னவா வேலை டைமில் டியூட்டி பார்க்க மாட்டாளா இவளுக்கு? என்ன ரெஸ்ட் ரூம் வரணுமா? எதுக்கு ரெஸ்ட் ரூம் வரணும்னு சொல்லிடுவேன். எனக்கு தெரியாது. இப்போ நீ ரெஸ்ட் ரூமுக்கு வர. எதுக்கு ரெஸ்ட் ரூம் வரணும்? ஏன் உனக்கு தெரியாதா? சொல்லு, உனக்கு தெரியாதாடா? ஏய், எதுக்குடி இப்போ கூப்பிட்றேன்? வீட்டில் போய் பேசிக்கலாம்ண்ணா. ஓ, நான் பேசுறதுக்கு தான் கூப்பிட்றேனா? அதுக்கெல்லாம் இல்லை, வேற எதுக்கு? ஷோ, அப்படியே நல்லவன் மாதிரி கேட்பான். சரி, எனக்கு வேணும், வா. என்ன ஆஃபீஸ்லையா? ஆமாம், எனக்கு இப்போவே வேணும், வா. ஏய், என்ன விளாடுறியா? அதெல்லாம் வேணாம். எனக்கு தெரியாது ஜிமின். இப்போ நீ வரலை, அங்கே உன் காலரை பிடிச்சி எடுத்துகிட்டு போவேன் ரெஸ்ட் ரூமுக்கு. எப்படி? எதுக்குடி இப்படி பண்ணுற? எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்க வேலை டைமில்? ஓ ஆமாம், நீ நல்லா வேலை பார்த்துட்ருக்க. நீ வேலை பார்த்து கிழிச்சதெல்லாம் போதும், சரியா? கொஞ்ச நேரம் வா, என் கூட இரு. ஏய் வானா, இப்போ நீ வரியா இல்லை? சரிடி வர. சரி, நான் முன்னாடி போகிறேன், நீ பின்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் முன்னாடி போகிறான். ஸோ ஜிமினும் போகலாம் அப்படின்னு சொல்லி எழுந்திருக்காரு. ஜிமின் சார், எங்கே போகிறீங்க என்னை விட்டுட்டு? ரோஸ், அது இது கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன். சார், அது கேண்டீன் போகிறீங்களா? நானும் வரட்டா? ஐயோ இல்லை ரோஸ், நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன். ஓ, ரெஸ்ட் ரூம் போகிறீங்களா? சரி, போயிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க, எனக்கு நிறைய டவுட் இருக்குது. வந்துடுறேன் ரோஸ், இதோ வந்துடுறேன். அவரும் அப்படியே ரெஸ்ட் ரூம் கிட்ட போகிறாரு. அப்போ கரெக்டாக ஒரு ஹேண்டு அவரை இழுத்து ரெஸ்ட் ரூம்குள்ளே போடுது. ஏய், என்னடி பண்ணுற? இது கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூமு. எனக்கு தெரியாது பாரு. தெரியாமல் தான் உன் கையை பிடிச்சி இழுத்தேனா? ஏய், என்ன ஒருக்கு நேரத்தில் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க? ஏன் ஒருக்கு நேரத்தில் நீ இதெல்லாம் பண்ண மாட்டியா? எத்தனை டைம் உனக்கு வேணுங்கிறப்ப என்னை கூப்பிடுவேன். அப்போ எனக்கு மட்டும் என்னம்மா? உனக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? ஏய் இல்லையே, நீ இப்பெல்லாம் கூப்பிடவே மாட்டேன். ஏன் நான் கூப்பிடக்கூடாதா? ஏய், இந்த மூடை ஏற்றாதடி, அதுக்கப்புறம் நீ தாங்க மாட்டேன். உன்னை நான் தாங்காமல் வேற யார் தாங்குவா சொல்லு? வித்தம் எல்லாமே எனக்கு தெரியும். இப்போ எதுக்கு இப்படி பேசுகிறேன்? சிலுகாட்டம். ஏய்,
ஹைப்பாகுது. வானா அதுக்கப்புறம் ஆஃபீஸுன்னு கூட பார்க்க மாட்டேன். கதற அது பண்ணி விட்டு போயிட்டே இருப்பேன். பண்ணிக்கோ, எனக்கு என்ன, நான் கதறினாலும் இங்கே ஃபீல் பண்ண மாட்டேன். யாரை பார்த்தா என்ன? ஏய் வானா, கிட்ட வராதடி. அப்படிதான் வருவேன். நான் தான் சொன்னேன்ல எனக்கு வேணும்னு. சும்மா நடிக்காத, உனக்கும் வேணும்னு எனக்கு தெரியும். ஹே வானாண்டி. என்ன வேணா? அவ்வளோ அப்படி ஜிமின் கிட்ட போகிறா. ஸோ ஜிமின் அப்படியே பின்னாடியே நடந்து போகிறாரு. அப்படியே போய் வாழை லாக் ஆகிடுறாரு. ஸோ அப்படியே கிட்ட வந்துட்டு என்ன எப்பவும் நீ லாக் பண்ணுவ, இன்னைக்கு ஒன்று நான் லாக் பண்ணிட்டேன். வானா, எனக்கு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷர்ட்டை படித்து கிட்ட இழுத்து அவரோட லிப்ஸ்லே பேக் கிஸ் பண்ணுறா. சரிடி பண்ணுறேன். என்ன பிடிக்காத மாதிரி பேசின? இப்போ எதுக்கு உன் கையை இப்போ ஹோல்ட் பண்ணுது சொல்ல? அது எப்படி பிடிக்காதுன்னு நான் எப்படி சொல்லுவேன்? இதெல்லாம் என்ன சொல்கிறது, எத்தனை டைம் பண்ணாலும் திகட்டாத பிளேஸ் டி. அப்படியா? எனக்கும் தான் ஒரு லிப்ஸ் எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? நிஜமாவா? ஆமாம், எனக்கு தான் ஒரு லிப்ஸை ரொம்ப பிடிக்கும். அப்படியே கடிச்சு இழுகணும் போல இருக்கும். சின்ன 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 வேணாம், எனக்கு வேணுமே. எனக்கு வேணாம். சரி எதுக்கு நீ மூவ் பண்ணுற? புரியலையே. ஏன் நான் மூவ் பண்ணக்கூடாதா? இல்லை, எனக்கு என்னமோ உள்ளே ஏதோ இருக்குன்னு தோணுது. என்ன ஏதாச்சும் பிரச்சனையா? சொல்றீ. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன் நான் மூவ் பண்ணக்கூடாதா? இல்லடி, எனக்கு என்னமோ உனக்கு ஏதோ பிரச்சனைன்னு தோன்ற மாதிரி இருக்கு. எப்படி உனக்கு தோணுது? இதெல்லாம் எனக்கு எப்படியோ தோணுது. சொல்லு, உனக்கு என்ன? யார் என்ன சொன்னா? யாராச்சும் மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணியா? சொல்லு. மிஸ் பண்ணேன் ஒன்று தான். என்னையா? காலில் தானே அத்தனை ரவுண்டு போய் கட்டி பிடிச்சி உருண்டுட்டு இருந்தோம். ஏண்டி பத்தலையா? எனக்கு எப்பயுமே போதாது ஜிமின். எனக்கு தெரியல, இதுக்கு நான் அடிக்ட் ஆகிட்டேன்னே சொல்லலாம். என்னை பற்றி நீ தப்பாக நினச்சா கூட நான் அன்றைக்கும் தப்பாக நினைக்கவே மாட்டேன். அது உனக்கே தெரியும். எனக்கு அது தெரியும். இருந்தாலும் தெரியல, உன்னை விட்டு தூரமாக இருக்க முடியல. இப்போல்லாம் அடிக்கடி தேடுது, ஒன்று மட்டும்தான் தேடுதுன்னா எனக்கு புரியலை. அது என்னன்னு எனக்கே புரியலை. நான் எப்படி உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் சொல்ல? சரிடி, இப்போ என்ன பண்ணலான்னா ஏதாச்சும் பண்ண. நான் தான் மூவ் பண்ணுறேன்னு தெரியுதுல்ல, அப்படியே சைலண்ட்டாக இருக்க. ஓ, உனக்கு என்ன ஹைப் ஆகலையா? நான் வேணா ஹைப் ஏற்றட்டா அப்படின்னு சொல்லி ஜிமினோட பேண்ட்டில் அங்கே கை வச்சிடுறா. ஜிமினுக்கு அவ்வளோதான். என்னடி பண்ணுற? புதுசாக பண்ணுற? இதெல்லாம் பண்ணவே மாட்டிய. வேணாண்டி, உங்கள் கை வச்சு என்ன பண்ணுற? என்ன பண்ணுற? கையடு. முடியாது, உனக்கு தான் ஹை பேருல, இப்படி பண்ணால் ஹை பேரும்ல. வானா, அதுக்கப்புறம் உனக்கு தான் மோசமாக நடக்கும், பார்த்துக்கோ. நடந்தால் நடக்கட்டும், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. எனக்கு இப்போ கூட இருக்கணும், அது மட்டும்தான். என்னாச்சு? வானா பாரு, எதுக்குடி அமைதியாரு? எத்தனை டைம் என்ன ஃபீல் பண்ண வச்சுருக்கா? இந்த டைம் நீ ஃபீல் பண்ணிக்கோ. வானாடி, இதெல்லாம் உனக்கு தெரியுமா? இத்தனை நாள் இதெல்லாம் ஏன் என்கிட்ட காட்டவே இல்லை? காட்டினா சும்மா விட்டுருப்பியா? காட்டாதப்பே அவ்வளோ பண்ணுறேன் சொல்கிறேன். சும்மா விட்டுருப்பியா? விட்டுருக்கலாம் மாட்டேன். மீனா வலிக்குது பொறுக்கி, எதுக்கூட அப்படி கடிச்சு இழுக்கிற? வெறியாகுது. கீழே வேற பிடிச்சி தடவிட்டு இருக்க, ஆளை வர வந்து இப்படி இடிக்குது. நடி பண்ணிட்டோம். மனுஷன் பைத்தியம் பிடிக்க வைக்கிற. சின்ன என்ன பண்ணுற? கையெடு சின்ன. எதுக்கு கையெடுத்த? நல்லா தடவிட்டு தானே இருந்த, நல்லா தடவுடி. எனக்கு தடவை, எனக்கு வேணும். ஜிமினா
இப்போ ஜிமின் அப்படியே உங்களை ஃப்ளிப் பண்ணி உங்களை வாழ லாக் பண்ணிட்டு அப்படியே உங்கள் லிப்ஸில் நல்லா கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களும் பேக்கு பயங்கரமாக பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே ஜிமின் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஷர்ட்லாம் இறக்குறாரு. இறக்கி அப்படியே உங்கள் நெக்லெல்லாம் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜிமினா என்ன பண்ணுற? இதுக்குடா கடிக்கிற பொறுக்கி, நீ தானே வெறியாக்குன. விளைவெல்லாம் மோசமாக தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் வெள்ளை சவுண்டு கேட்டாலும் எனக்கு தெரியாது. பரவாயில்ல, அதை பற்றி எனக்கும் கவலை இல்லை. ஜிமினா நீ கீழே மட்டும் கையெடுக்காதண்ணா, அதை விட்டே ரெடி, அப்போதான் நல்லா இருக்கு. ஸோ நீங்களும் அப்படியே பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ ஜிமினும் உங்கள் ஷர்ட்லாம் அப்படியே கலட்டிட்டு இப்போ ஹாஃப் நேக்கடாக நிற்கிறீங்க. அப்படியே அவங்க எல்லா இடத்தையும் ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு மூடு தாங்கலை. 2 பேரும் ஹை பிச்சில் இருக்கீங்க. நல்லா டைட்டாக கட்டிப்பிடிச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிமினா வெறும் பாடி, 2 பேர் பாடி டச் ஆகும்போது எப்படி இருக்கு? ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு சொல்ல தெரியல, எனக்கும் தான் சொல்ல தெரியல. ஆனால் செம்ம ஃபீலாக இருக்குடி, செம்ம ஃபீலாக இருக்கு. பண்ணட்டா ஜிமினா, பண்ணட்டா? பொறுமையா இல்லை, நான் ஸ்பீடாக தான் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு இப்போ ஸ்பீடாக பண்ணணுன்னு தோணுது. ஜிமினா கத்தாத, கத்தாத, மெதுவாக காதில் கத்து ஜிமினான்னு சொல்லி. ஜிமினா ஒரு மாதிரி. ஜிமினா கத்தாதடி, இப்படிதான் நல்லா இருக்கு. கத்தாதுன்னா வெறியாகுனது நீ மட்டும்தான். உடனே என்னை கூப்பிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ள என்ன வேலை பார்க்குற? எனக்கு தெரியல, எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கு. நீ என்னை விட்டு போயிடுவியான்னு. புரியலையே, எனக்கு புரியல. எதுக்கும் உனக்கு பயமாக இருக்கு? இங்கே பாரு, என்ன பொசசிவ் ஆகுறியா? சொல்கிறீ, அதெல்லாம் எனக்கு தெரியாது. பொசசிவ்லாம் நான் ஆகலை. இதுக்கடுத்து நீ யாருக்கூடையும் பேசக்கூடாது. ஆஃபீஸில் நீ பேசுகிற ஒரே பொண்ணு நானாக மட்டும்தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் பண்ணுற ஒரே பொண்ணு நானாக மட்டும்தான் இருக்கணும். யார் ஒன்லி மைண்ட் ஜிமினா, யார் ஒன்லி மைண்ட். இதை நான் எப்படி எடுத்துக்கணும்? எந்த அர்த்தத்தில் வேணால் எடுத்துக்கோ, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் எனக்கு நீ இப்போ என் கூட இருக்கணும், அது மட்டும் போதும். ஜிமினா, நான் எப்போ உன் கூட தான் இருப்பேன். உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். ஜிமினா ஸ்லோவாக பண்ண. ஜிமினா ஸ்லோவாலாம் பண்ண முடியாதுடி. ஜிமினா சரி போதும்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. எனக்கு ரோமியோ ஜூலியட் பெருசாக தெரியல, ஏன்னா ஆல்ரெடி அப்படி தான் போகும். இதில் நான் கொஞ்சம் ரொம்ப பேசியிருந்தேன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஐயோ இவ்வளோ வேறு பேசிட்டேனே டீப்பா, அது தூக்குனாலும் தூக்கிடுவாங்க வீடியோவை. சரிடா, கேட்குறவங்க டக்கு டக்குன்னு கேட்டுருங்க என்ன. சரி, ஓகே ஆமி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பர்பிள் யூ, பைடா.